अनाद्रमुख महासचिव अडपादी पलानीचामी पूर्व विधायक बीजू नारायणन के गृह प्रवेश समारोह में भाग लेने के बाद चेन्नई छोड़ने के लिए मदुरई हवाई अड्डे का दौरा कर रहे हैं और मीडिया से मिल रहे हैं। डीएमके नेता स्टालिन ने पूछा कि मदुरई में कौन सी अच्छी परियोजनाएं लाई जानी चाहिए, चाहे वह विपक्षी दल हो या मुख्यमंत्री हो। सत्ता में आने के 2 साल बाद भी औद्योगिक पार्क की स्थापना नहीं हो सकी है। अनाद्रमुख शासन द्वारा लाई गई 1292 करोड़ की पेयजल योजना अवरुद्ध हो गई है। इस शासन में लोग दंगे कर रहे हैं, कानून व्यवस्था हर तरह से ध्वस्त है, कीमतें बढ़ रही हैं। मदुरई एयरपोर्ट रनवे अंडरपास सिस्टम प्रोजेक्ट के लिए डीएमके सरकार में कोई फंड आवंटन नहीं। वगई के दोनों किनारों पर सड़क सुविधाओं को अनाद्रमुख शासन के तहत लाया गया है। नाथम फ्लाइंग रोड को एडीएमके शासन के तहत लाया गया है। पंडी मंदिर के पास कलावासल फ्लाईओवर वगई कराई के पास जस्तर पुलों को एडीएमके शासन के तहत लाया गया है। அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுதும் சரி, ஆட்சிக்கு வந்த பிறகும் சரி, மதுரை மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று அறிவித்தார். ஆனால் அறிவிப்பதோடு சரி, எந்த திட்டம் வந்த மாதிரி இல்லை. அது ஒரு சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். மதுரைக்கு 600 கோடி ரூபாயில் டைட்டில் பார்க் அமைக்கும் என்று அறிவித்து 2 ஆண்டு ஆகிப்போச்சு. திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு ஆக போது. 2 ஆண்டுக்கு முந்தைய டைட்டில் பார்க் 600 கோடியில் அமைக்கப்படும் சொன்னாங்க. அதுக்கு எந்த நிதியும் ஒதுக்கலை, அதுக்கு உண்டான பணியும் துவங்கலை. அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது மதுரை மாநகர மக்களுக்கு தடையில்லாமல் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் 50 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற விதமாக சுமார் 292 கோடி ரூபாயில் அந்த குடிநீர் திட்ட பணிகளை துவக்கி இன்றைக்கி சுணக்கத்தோடு அந்த பணி நடந்துகிட்டு இருக்குது. இந்த விடியா திமுக அரசு, அண்ணா திமுக அரசு கொண்டு வந்த என்ற ஒரே காரணத்திற்காக அந்த பணியை இன்னைக்கு வேகமாக செய்யல. இந்த திட்டத்தினுடைய மதிப்பு 1292 கோடி. அதே போல் நெல்பேட்டையில் இருந்து அவனியாபுரம் விமான நிலையம் செல்ல உயர்மட்ட பாலம் அறிவிச்சாங்க. ஆனால் அதுக்கு தேவை நிதி ஒதுக்கீடில்லை. பார்த்தா அந்த திட்டம் கைவிடப்படுவதாக தகவல் கிடைச்சிட்டு இருக்குது. ஆக திமுக அரசு அறிவிக்கின்ற திட்டம் காணல் நீராக தான் பார்க்க முடியுது. மதுரை சிறைச்சாலை வளாகம் மதுரை மாநகராட்சிக்கு வெளியே அமைக்கப்படும் என்று கூறினார்கள். இதுவரைக்கும் அதுக்குண்டான முயற்சி எடுக்கல, நிதியும் ஒதுக்கல. மதுரை மாநகராட்சி வளர்ச்சிக்காக 17 பேர் கொண்ட நகர வளர்ச்சி குழுவை அமைத்தார்கள். அந்த குழு என்ன செஞ்சுட்டு இருக்குன்னு தெரியல, அதனுடைய பணின்னு என்னன்னு தெரியல, அந்த குழு இருக்குதா இல்லையா என்பதே தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. மதுரை விமான நிலைய ஓடுதளம் அமைக்க அண்டர்பாஸ் அதிமுக அரசு இருக்கும்போது அதை ஏற்பாடு செஞ்சோம். அதுக்கு தேவை நிதி ஒதுக்கீடு செய்யலாம். மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் இன்றைக்கு அறிவித்தாங்க. அந்த அறிவிப்போடு நிற்குது. அதற்குண்டான பூர்வாங்க பணி எதுவுமே செயல்படுத்த நிதியோ மற்ற எதுவும் ஒதுக்கலை. அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது வைகை ஆற்றின் ஓரமாக இருபுற கரையின் ஓரமாக காங்கிரீட், அதாவது தடுப்பு அமைச்சு சாலை அமைச்சு கொடுக்கும். நீங்கள் அதில் தான் பிரம்மாண்டமாக மதுரை மாநகர மக்கள்லாம் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் பயணம் செஞ்சிட்ருக்கிறாங்க. அதே போல் அண்ணா பல்கலைக்கழக மண்டல அலுவலகம் அதிமுக ஆட்சியில் தான் வந்தது. இன்றைக்கு 7.5 கிலோமீட்டர் பறக்கும் சாலை, நத்தம் பறக்கும் சாலை மிக பிரம்மாண்டமாக அமைச்சு கொடுத்துருக்குறோம். அதே போல் காலவாசல் பாலம், பாண்டி கோயில் அருகே பாலம், பல்கலைக்கழக சாலை அருகே உயர்மட்ட பாலம், இதையெல்லாம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கு மேலாக மதுரை மாநகரம் இன்னும் பல்வேறு திட்டப்பணிகள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பணியும் அதிமுக ஆட்சி தான் கொண்டு வந்தது. வைகை ஆற்றின் குறுக்கே 2 தடுப்பணைகள் நாம் கட்டி கொடுத்துருக்குறோம். ஓரிபாளையம் உயர்மட்ட பாலம் தான் தேவரையா சிலைக்கு பக்கத்தில் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம். நிலம் எடுக்கிற பிரச்சனையால் காலதாமதம் ஆச்சு. இந்த ஆட்சியில் அந்த பணி துவக்கியிருக்கிறாங்க. அதே போல் இன்றைய தினம் விடியா திமுக அரசு நிதி அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க.
விருதுநகரில் ஜவுளி பூங்கா அமைக்கப்படணும். ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட அடிக்கல் நாட்டப்பட்டு வருது. நான் கொண்டு வந்த திட்டத்தை தான் ஸ்டிக்கர் விட்டு மறுபடியும் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுபோல் இன்றைக்கு ராஜாஜி மருத்துவமனை விரிவாக்கப்பட்ட பகுதியில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் 150 கோடி 200 கோடியில் நாங்கள் கொடுத்துருக்குறோம். மதுரை மாவட்டம் மேலூரில் சிப்காட் தொழிற்பட்ட அமைக்குன்னு சொன்னாங்க. இதையுமே அறிவிப்போடு நிற்குது. அதோட மாவட்ட ஆட்சியளவு 30 கோடி ரூபாயில் விரிவாக்கம் செஞ்சிருக்கோம். இதெல்லாம் அதிமுக ஆட்சி செய்தது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அறிவித்தோடு சரி, மதுரை மாவட்டத்துக்குன்னு எந்த பணியும் வரல. இதுதான் யதார்த்த நிலைமை. சார், மெகா கூட்டணி அமைப்போம் நீங்க இதுவரைக்கும் யாருமே வந்ததாக தெரியலையே. திமுக எந்த கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க? திமுக விசிகா இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்கல்ல, அமைச்சிருக்காங்களா? முடிவு வழியில பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சாதான் உறுதி. அதுலயே எத்தனை கட்சி இருக்குது, எத்தனை கட்சி வெளியூர் பொறுத்து இருந்து நீக்கப்பட்டவர்கள் விலகி சென்றவர்கள் ஒன்றாக இணைத்து அதிமுக எதிராக தேர்தல் நேரத்தில் வந்து கட்சியின் சின்னத்தை முடக்கப்படாத ஒரு பரவாயில்ல ஒரு பேச்சு அடிக்கிறது. இது எப்படி பாக்குறீங்க? எப்படி முடக்குவாங்க? நீங்களே சொல்லுங்க. உச்ச நீதிமன்றம் கொடுத்தாச்சு, உயர் நீதிமன்றம் கொடுத்தாச்சு, எல்லா மன்றமும் கொடுத்தாச்சு, நீதிமன்றத்தில் எல்லா தீர்ப்பு வந்தாச்சு, தேர்தல் ஆணையம் கொடுத்தாச்சு. இனிமே எங்க போய் முடக்க முடியும்? அது ஆசை நிறைவேறாது, நிராசையா தான் இருக்கு. அதாவது உச்ச நீதிமன்றத்திலையும் தீர்ப்பு வாங்கியாச்சு, தேர்தல் ஆணையத்திலும் வாங்கியாச்சு. இனிமேல் என்ன இருக்க போகுது? அவை எப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. நிராசை எப்பொழுதும் நிறைவேறாது. ஓபிஎஸ் பறக்க முடியாது, ஓபிஎஸ் பறக்க முடியாது. ஏற்கனவே நீதிமன்ற அவமதிப்புல வந்து பறந்தான். இப்படி சொல்லுங்க, பறக்கிறாங்களா? நீங்க தானே சொல்றீங்க பறக்கிறாரா? பறந்தா கொடுங்க, பறந்தா ஆதாரத்தை கொடுங்க, நாங்க பாக்குறோம். பொறுத்திருந்து பாருங்கள். இன்னும் தேர்தல் அறிவிக்கவில்லை. தேர்தல் அறிவித்த பிறகுதான் கூட்டணி முழுமையாக. ஆமா, பாஜக அதிமுக சேர்ந்துட்டீங்களா? அது சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அதாவது ஒரு கட்சியிலிருந்து ஒரு கட்சி போறது அவருடைய ஜனநாயகம். அதுல யாரும் ஒருத்தர் போறாங்க இல்லைன்னா சொல்லி நம்ம தடுக்க முடியாது. இது ஜனநாயக நாடு, இது ஜனநாயக நாடு. யாரு வேணாலும் எங்க வேணாலும் எந்த கட்சிக்கு வேணாலும் போகணும். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அதிமுக வராங்க, அதிமுக கட்சியிலிருந்து போறாங்கன்னா அது அவருடைய மனநிலை பொறுத்து இருக்கு. அதாவது அரசியல் வாரிசுனா புரிஞ்சுக்கணும். சீட்டு கொடுக்கறதுல போர் இல்ல, தலைமை பொறுப்பு. புரியுதா?